ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் crocodile பார்க்க இங்கே தான் இருக்குது, எங்கேயும் இல்லைங்க, சென்னையில் தான். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஃபீ அமௌண்ட் எவ்வளோனா அடல்ட்டுக்கு வந்து 100 rupees அண்ட் வந்து பிலோ இன்னுக்கு வந்து 50 rupees. ஓகேவா? ஸோ 3 yearsக்கு மேலே தான் ஃபீ அமௌண்ட்டே. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெப்டைல்ஸ் பார்க் தான். ரெப்டைல்ஸ்னால் ஸ்னேக், அந்த ஸ்கேலி ஸ்கின்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஸ்னேக், டாட்டாய்ஸ், லிசார்ட், பல்லி, அந்த மாதிரி வகைகளோட சேர்ந்தது. அண்ட் வந்து அதுவுமே இந்த பார்க்கில் இருக்குது. crocodile பார்க்குன்னு சொன்னாலுமே இதில் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. அண்ட் வந்து crocodile வந்து நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகிறப்ப இந்த மாதிரி 1-2 இருக்கும். அதுவுமே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஐஸும் வந்து க்ளோஸாக இருக்குது. இந்த மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருக்குது. வாய் பொழந்து இருந்தாலுமே அது வந்து உண்மையாலே வந்து உயிரோடு இருக்குதானே எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. எல்லாமே அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருக்குது. எல்லாமே 1-2 மட்டும்தான் அப்பப்போ திடீர்னு ஏதாச்சும் பண்ணுது. இப்போ இது வந்து வாயை பொழந்துட்டு இருந்தாலுமே அதே போஸ்ட்லேயே தான் ரொம்ப நேரமாக இருக்குது. ஸோ வந்து இது பாருங்க, கண்ணை ஓப்பன் பண்ணிக்கிட்டே வச்சுருக்கா, அசைகிறதே இல்லை, கண்ணு க்ளோஸ் கூட பண்ணாது, அப்படியே இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது வந்து கவர்மெண்ட்டோடது கிடையாது. ஸோ இதை வந்து ட்ரஸ்ட் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து ட்ரஸ்ட் மூலியமாக மீன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நிறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு crocodile ஒவ்வொரு இதையுமே. ஸோ அந்த மூலியமாக தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது, இவங்களை பராமரிக்கிறது எல்லாமே வந்து பண்ணுறவாங்க. அண்ட் வந்து அந்த இடமுமே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. பச்சை பச்சையாக அந்த வாட்டர் இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக இல்லை. நாங்கள் பார்க்குறப்பே நிறைய பேர் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு இடத்தையுமே எல்லாமே. ஸோ வந்து பிளாஸ்டிக் ரேப்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே நாங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கவே இல்லை. அண்ட் அது வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணுவோம். டூரிஸ்ட்டாக நம்ம போய் பார்க்குறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் ஆர் பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒன்று டஸ்ட்பினில் வந்து போடணும், ஆர் எல்ஸ் நம்ம பேக் ஏதாவது வச்சுருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுறதோ இல்லை போகிற வழியில் டஸ்ட்பின் இருந்தாலும் அங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொமோடோ டிராகன். ஸோ இது வந்து இவங்க வந்து கொஞ்சம் மூவ் பண்ணாங்களா, அதனால கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோல் இருந்துச்சு, அது வழியாக அவங்க இறங்கி வெளியே வந்துட்டாங்க. ஸோ தண்ணி தாகம் வந்துடுச்சு போல், அதனால இவங்க மட்டும் நல்லா மூவ் பண்ணிட்டு வந்தாங்க. இது நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது தண்ணி குடிக்க போகுது. இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் வந்து குட்டி குட்டி டர்ட்டில்ஸ் இருக்குது. ஸோ இது வாட்டரில் வந்து மிதந்துட்டுருக்கு. அப்படியே அது பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் ஸ்டேர்ஸ் இருக்குது. அதை இறங்கி லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அண்டர் வாட்டர் மாதிரியே அதே டர்ட்டில் கீழே கிளாஸ் செட்டப் போட்டு லைக் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க, அண்டர் வாட்டர் மாதிரி. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இருந்ததுலேயே அது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது குட்டியாக க்யூட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சிங்கிளாக இருந்துச்சு. பட் இது crocodile நெஸ்ட்டுன்னு போட்டுருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது, அவ்வளோ இருக்குது. அப்படியே கொசன்ட்டு நிறைய இருந்துச்சு. லைக் அந்த தண்ணியில் கூட உள்ளே ஃபுல்லாகவே மூழ்கி இருந்துச்சு. கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. எதுவுமே என்னன்னு தெரில. சில வீடியோஸ்லலாம் நான் பார்த்தேன் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பட் இதில் வந்து சுத்தமாக மூவ் பண்ணல, எல்லாம் ஸ்டாச்சு மாதிரியே இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ரீன் இகுவானா. ஸோ பச்சை ஓனான்னு போட்டிருந்துச்சு. இது குட்டியாக இருக்கும், பட் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஆர் ஷோ. ஸோ அந்த ஷோ வந்து இப்போ பர்சனுக்கு 40 rupees தான். பட் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் போகல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்ஷ் crocodileனு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நிறைய இருந்துச்சு. எதுவுமே மூவே பண்ணலை. ஸோ அப்படியே நாங்கள் ஒன்றா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தான் மூவ் பண்ணிட்டு போனோம். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டாட்டாய்ஸ். ஸோ வந்து 2 இருந்துச்சு, நல்ல பெருசு. ஸோ
எல்லாருக்கும் தெரியும்ல டார்டைஸ் வந்து ரொம்ப வருஷம் வந்து வாழும்னு சொல்லிட்டு. இவங்களுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு எல்லா இடத்துலையும். அண்ட் இங்கே ஒரு பிக்னிக் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி பிக்னிக் ஏரியா மாதிரி. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்க்கு, அப்புறம் பக்கத்துலேயே வந்து ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்குது. இங்கே நிறைய சீட்டிங் ஏரியாஸும் இருக்குது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மார்பிள்லாம் போட்டுட்டு அழகாக க்ளீனாக வச்சுருந்தாங்க அந்த இடத்தையே. ஸோ நல்லா நீட்டாக இருந்துச்சு. எதுவுமே அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் முக்கியமாக இது லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ பர்ஃபெக்டான இடம் வந்து அதுதான். அண்டு நம்ம குழந்தைங்களாம் வச்சுட்டு போனோன்னா ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்ல, சாப்பாடு ஊட்டணுமே அப்படிலாம். இது வந்து ஒரு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி பார்க் அண்ட் ஜூக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து லஞ்சு வந்து மேக்ஸிமம் வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்தால் நல்லது, பெட்டர். காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஈவன் வாட்டர் பாட்டில் கூட வந்து உள்ள எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும், மகாபலிபுரம் போனாலுமே கொஞ்சம் வந்து எம்ஆர்பிக்கு விட ஹையாக தான் விற்கிறாங்க. ஸோ வெளியவே நீங்கள் ஜூஸ் எல்லாத்தையும் வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுற இடமானு ஜஸ்ட்டு செக் பண்ணி ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வெளியவே வாங்கி வச்சுக்கிட்டது பெட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே ஸ்னேக்ஸ் கூட இருக்குது. ஸோ இதே மாதிரி கிளாஸில் வந்து ஸ்னேக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் இந்த வாட்டி போகிறப்போ கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோவா ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்னேக் சைட்லாம். ஐ மீன் கிளாஸ்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. ஸோ ஸ்னேக்கும் வந்து ஒழிஞ்சிருந்துச்சு. அதனால எங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. எடுத்தாலுமே தெரியாது, அந்த மாதிரி ஒழிஞ்சு இருந்துச்சு. ஸோ நான் அந்த எடுக்கல வீடியோ கிளிப்ஸு. அப்புறம் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.